அட மீன் குழம்பு வைக்கிறது இவ்வளோ ஈஸியாங்க. ரொம்ப சீக்கிரமாகவும் ஈஸியாக மீன் குழம்பு எப்படி வைக்கலாம்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் தக்காளி சைஸ் அளவு ஒரு புளியை வந்து எடுத்து ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி உரிச்சு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் வந்து ஒரு 4-5 ஸ்பூன் விட்டுக்கிட்டு கடுகு வெந்தயம் இது வந்து நல்லா பொரிஞ்சு வந்தோடனே சின்ன வெங்காயம் வந்து பாதி அளவை வந்து முழுசா போட்டுக்கலாம். பாதி வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. கட் பண்ணி போட்டு அதை நல்லா கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. இது மாதிரி உப்பு போட்டு வதக்குனீங்கன்னா சீக்கிரமா வதங்கிரும். அவ்வளவுதான், பாருங்க நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து பெரிய வெங்காயத்தை வந்து 4 கட் பண்ணிருக்கோம் பார்த்தீங்களா, அதுல வந்து 2 ஸ்பூன் சீரகம், அதையும் ரொம்ப பேஸ்டாட்டம் அரைக்க கூடாது, கொஞ்சம் நரநரன்னு போட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி இஞ்சி பூண்டு இதெல்லாமே பேஸ்டாட்டம் அரைச்சி போட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்க ஃப்ரை பண்றீங்களோ அந்த அளவுக்கு குழம்பு வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் 3-4 பச்சை மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் மல்லித்தூள் ஒரு 3 ஸ்பூன் மல்லித்தூள் கொடுத்தீங்கன்னா குழம்பு வந்து நல்லா நமக்கு திக்கா கிடைக்கும். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு புளியை கரைச்சி ஊத்திட்டு கருவேப்பிலை போட்டோன்னே அவ்வளவுதாங்க. நல்லா குழம்பு கொதிக்க விடணும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா சுண்டி வந்தோடனே மீனை வந்து மிதக்க விடுறோங்க. அவ்வளவுதாங்க, ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியான ரெசிபி தான், டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 5-7 நிமிஷம் வேக வச்சு நிறுத்திடுங்க. அவ்வளவுதாங்க, ரொம்ப ஈஸியா சுவையான மீன் குழம்பு ரெடி.